முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தகவல் தெரிந்ததும் அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிரதான சாலை கிரீன் சாலையில் வந்து ஏராளமானோர் குழுவியிருக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவில் கூடியிருக்கும் காரணத்தினால் இங்கு சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் அதிக அளவில் இங்கு வந்து பேரிகேட் அமைத்து தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை சரி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இங்கு உள்ள அதிமுகவின் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவரிடம் நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சொல்லுங்கள், இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இந்த நிலையில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? எங்களுக்கெல்லாம் ஒரே தெய்வம் அம்மா தான். எங்களுக்கு சாமி கோயிலில் போய் நின்னா கூட கற்பூரத்தை ஏற்றினா தான் வரம் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா கேட்காத வரம் கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், ஆனால் தர்மமே வெல்ல. எங்கள் அம்மா செய்த தர்மம் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எங்கள் அம்மா நல்லபடியாக தான் வருவாங்க. எங்கள் அம்மா இருக்க இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. பில் சூன்யம் பெரும்பகை அகண்டு எங்கள் அம்மா நல்லபடியாக வரணும். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எங்கள் அம்மா மறுபடியும் வரணும்னு கோடான கோடி தெய்வத்தை நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பால் காடி கூட எனக்கு ஒன்றும் புரியல சாமி. எங்கள் அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மா நல்ல உலகத்துக்கு எங்கள் அம்மா தான் தாய். அதனால எங்கள் அம்மா மீண்டும் நல்ல மாதிரியாக வரணும்னு நாங்கள் எல்லாரும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா தான் எங்களுக்கு தெரியுமா. எங்கள் அம்மா தான் எனக்கு யாருமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பேசக்கூட வாய்ப்பு எங்கள் அம்மாவே. அம்மா எங்கள் அம்மா மீண்டும் நல்ல மாதிரியா வரணும். இதை நான் வேண்டிக்கிறேன். அம்மா எங்கள் அம்மா தங்க தார்வி. எங்கள் அம்மாவை கடவுளை கூட பார்க்கல. எங்கள் அம்மாவை தான் பார்க்குறேன். ஏழை மக்களுக்கு வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க தான் எங்களுக்கு எங்கள் அம்மா. ஊரில் இருக்கிற அம்மா இல்லை, எங்கள் மக்கள்லாம் இல்லை. எங்கள் அம்மா தான் தெய்வம். எங்கள் அம்மா தான் நாங்கள் பார்க்கணும். எங்கள் அம்மா நல்லபடியாக வந்து எங்கள் அம்மாவில் எங்களை வந்து பார்ப்பாங்க. அவங்க உடம்புலாம் நல்லா ஆயிடணும். எந்த இதுவும் இல்லை. எங்கள் கடவுள் தெய்வமே காப்பாற்றும். எங்கள் அம்மா தெய்வம் மேலும் மேலும் திரும்ப நல்லா காப்பாற்றி எங்கள் அம்மாவை வெளியே கொண்டாடும். எங்கள் அம்மாவுக்கு 1000 கோடி நமஸ்காரம் கொடுத்து எங்கள் அம்மா நல்லா வரணும். எங்கள் தெய்வத்துக்கெல்லாம் வேண்டி நல்லா எங்கள் அம்மா தங்க தாரி நல்லா உடம்பு அழித்தே வந்துடுவாங்க. எங்கள் அம்மா வந்து மக்களை வந்து பார்ப்பாங்க. எந்த கவலையும் இல்லை. எங்கள் அம்மா வந்துடுவாங்க. எங்கள் அம்மா தெய்வத்தோட மேலே பார்க்குறோம் நாங்கள். அதனால எங்கள் அம்மா எங்களுக்கு தெய்வம்லாம் காப்பாற்று. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. நல்லபடியாக உடம்பு நல்லாவே மக்களை வந்து பார்க்கும். என் மக்களை வந்து தான் எங்கள் அம்மா வந்து மக்களுக்கு தான் தோணு. அதனால எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. நல்லபடியாக எங்கள் அம்மா வந்து உடம்பு நல்லா வருவாங்க, வெளியே வருவாங்க. எங்களுக்கு தைரியம் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு தெய்வம் தோணை. எங்கள் அம்மா தெய்வோட எங்கள் அம்மா தான் தெய்வம். எங்கள் அம்மா தான் கடவுள். எங்களை வந்து நல்லா காப்பாற்றி எங்கள் அம்மா வந்து காப்பாற்றி வந்துடுவாங்க. எங்கள் அம்மா வந்து தெய்வ மக்களுக்கெல்லாம் வந்து அவங்க குரலை கொடுப்பாங்க. நீண்ட ஆசி நல்லா இருப்பாங்க. மேலே மேலே நல்லா இருப்பாங்க எங்கள் அம்மா. பிரதீப் சார், இப்போ பார்த்துருப்பீங்க, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சரும் ஆகிய ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் மக்கள் பணியாற்றவும் கட்சி பணியாற்றவும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இங்கு உள்ள அதிமுக தொண்டர்கள் குழுவிருக்கிறார்கள். மேலும் ஒரு சில மகளிரிடம் கேட்போம். அம்மா 9 கோடி தொண்டர்கள் மக்களுக்கு அம்மா காவல் தெய்வம். எங்கள் அம்மா புரட்சி தலைவி 9 கோடி மக்களுக்கு காவல் தெய்வமாக எங்கள் அம்மா இருக்க. எங்கள் அம்மாவுக்கு யாருக்கும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு கோடியான கோடி நன்றி. எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தீமை வந்தாலும் எங்கள் அம்மா ஜெயிச்சு வந்தாங்க. என்ன அந்த கர்நாடகா தண்ணியில் ஒரு திஷ்டி படிக்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தீர்ந்துருக்குது. ஒழிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு இதோட. எங்கள் அம்மா அயல் ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. எங்கள் அம்மா மீண்டும் என் முதல்ல வந்து எங்கள் அம்மா எங்களை எல்லாரையும் எங்களை எல்லாரையுமே சந்திப்பேன். எங்கள் அம்மா இது பார்த்துருப்பீங்க, அதாவது மீண்டும் முதலமைச்சர் ஜெயலலிதா மக்கள் பணியாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையும் மீண்டும் அவர் பூரண உடல்நலம் பெற்று விரைவில் அனைத்து பணிகளையும் மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இங்கு மக்கள் கூடியிருக்கிறதை நீங்கள் பார்த்தீர்கள்.